Hello everyone. Thank you for joining today's session and let us straight away get into it. So these are the four important articles we are going to see in today's newspaper analysis. So the first article is about should voter ID be linked with Aadhaar. ஸோ ஆதாரும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணுறதுனால என்ன சேலஞ்சஸ் அண்ட் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். நிறைய டேட்டாஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்டோரல் ரோல் மேனிப்புலேஷனுக்காக தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு NERPAP வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா ஆதாரை வந்து ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதுக்கு ஹால்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆதார் யூஸ் வந்துட்டு இந்த மாதிரி கம்பல்சரியாக எல்லாத்துக்குமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரூலிங் பண்ணி இதை வந்து ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 2018 அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் புட்டசுவாமி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஆதாரோட வேலிடிட்டியை அப்ஹெல்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் 2021 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு வாலண்ட்ரி ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். கரண்ட் ப்ராசஸ் இதுக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சப்மிஷன் ஃபார் நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் என்னென்னா ஆதார் வந்துட்டு ஃபார்ம் 6 ஆர் ஃபார்ம் 6B வழியாக சப்மிட் பண்ணி பேன் ஆர் பாஸ்போர்ட்டுக்கு அல்டர்னேட்டிவாக ஆதார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாலண்டரி நேச்சர், இந்த ஆதார் லிங்கேஜ் வந்து வாலண்டரி தான், ஆப்ஷனல் தான், அது வந்து மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு அமெண்ட்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுடேட்டட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஓட்டருக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் இது வாலண்டரி நேச்சராக வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராசஸ். அண்ட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா எலிமினேட்ஸ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். இப்போ ஓட் பண்ணுறப்ப நிறைய டூப்ளிகேட் என்ட்ரிஸ், டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் வந்துட்டு போல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த எலக்டோரல் ரோல்ஸில் க்ளீனராக இருக்கணும் அப்படின்றத இன்ஷூர் பண்ணுறதுக்காக இது வந்து அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 650 மில்லியன் ஆதார் நம்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் எலக்டோரல் இன்டெகிரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓட்டிங் பண்ணுறப்ப இம்பர்சனைசேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஆதார் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ எலெக்ஷன்ஸில் ட்ரஸ்ட்டை வந்துட்டு இது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்றது இன்னொரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஓட்டர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஆதார் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா. அண்ட் எலெக்ஷன் லாஜிஸ்டிக்ஸையுமே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றது இன்னொரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்னு லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஆதார் டேட்டா எரர்ஸ். ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணுறப்ப தெரியாமல் தப்பாக ஏதாவது டெலீஷன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க, இல்லை டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இன்னக்யூரஸியை ரீசனாக சொல்லி அப்படின்னா அது வந்துட்டு ஓட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஓட்டருக்கு ஓட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன் கேப்ஸ். ஆதார் வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸை தான் கன்ஃபார்ம் பண்ணுது அண்ட் சிட்டிசன்ஷிப்பை வந்து பார்க்குறதில்ல. ஸோ அதனால் ஓட்டிங் ப்ராசஸ்க்கு இது ஒரு சேலஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரைவசி ரிஸ்க்ஸ். ஆதார் டேட்டாஸ் வந்து நிறைய பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ இது மாதிரி எலக்டோரல் டேட்டா வந்துட்டு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மிஸ்யூஸ்க்கு லீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பப்ளிக் மிஸ்கன்செப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா பப்ளிக் மத்தியில் ஓட் சீக்ரஸி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணுது. ஆதார் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓட்டர் சீக்ரஸி வந்துட்டு மெயின் பண்ண முடியாது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ ஓட்டரோட மிஸ்ட்ரஸ்ட்க்கு வந்து இது பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணுறதுல இருக்க சேலஞ்சஸ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்க வே ஃபார்வர்டுக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து வாலண்டரி ஆதார் லிங்கேஜ் தான் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ப்ரைவசி சேஃப்கார்ட்ஸ் பற்றி அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், அட்வொகேட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வே ஃபார்வர்டாக இருக்குது. அண்ட் ஃபார்ம் ரிவிஷன்ஸு, நம்ம ஃபார்ம்ஸ் 6 and 6B இருக்கு இல்லையா, அதை வந்து அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனல் ஆதார் சப்மிஷனுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஃபார்ம்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ஹான்ஸ்டு டேட்டா செக்யூரிட்டி, நம்ம ஓட்டர் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெக்கானிசம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன், நம்ம ஓட்டரோட எலிஜிபிலிட்டியை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம செப்பரேட் ப்ராசஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லக்கூடிய வே ஃபார்வர்ட்.
And next article is about Kumbh Mela 2025. ஸோ மகா கும்பமேளா வந்துட்டு 2025 ஜான்வரி 30லேருந்து பிரயாக்ராஜில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். ஓவர் 450 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த கும்பமேளாவை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லெவலில், கல்ச்சுரல் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் லெவலில் கூட இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மைத்தாலஜிக்கல் ஆரிஜின் இதுக்கு என்னவா இருக்குன்னா சமுத்ரா மந்தன். நம்ம மித்தாலஜிக்கல் லெவலில் நம்ம படிச்சிருப்போம். தேவர்களும் அசுரர்களும் வந்துட்டு பார்க்கடலை வந்து கடைஞ்சாங்க அமுதத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த அமிர்தம் அப்படிங்கிறது நெக்டார் ஆஃப் இம்மார்டாலிட்டி. அதை குடிச்சிட்டோம் அப்படின்னா சாவே கிடையாது. ஸோ அந்த மித்தாலஜிக்கலை வந்து ஆரிஜினேட் ஆகி தான் இந்த கும்பமேளா வந்து நடந்துட்டுருக்கு. அண்ட் ட்ராப்ஸ் ஆஃப் அமிர்தா. இந்த ட்ராப்ஸ் ஆஃப் அமிர்தா வந்துட்டு ஹரித்வாரில், பிரயாக்ராஜில், உஜ்ஜைனில், நாசிக்கில் இந்த மாதிரி இடத்துல ஸ்பில் ஆயிருக்கு அப்படின்னு நம்பப்படுறாங்க. அண்ட் சேக்ரெட் ரிவர்ஸ் இதில் என்னென்ன லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படிங்கிறது இப்போ இல்லை, மித்தாலஜிக்கலாக இருக்குது. அண்ட் கோதாவரி இந்த மாதிரியான சேக்ரெட் ரிவர்ஸ் எல்லாம் வந்துட்டு லிங்க் ஆயிருக்கு இந்த ஈவெண்ட்டில். ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஃபெஸ்டிவல் சைக்கிள் என்னவா இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மகா கும்பமேளா வந்துட்டு எவ்ரி 12 இயர்ஸ்க்கு நடக்கும். அண்ட் அர்த்த கும்பமேளா அப்படிங்கிறது எவ்ரி 6 இயர்ஸில் ஹரித்வார்லேயும் பிரயாக்ராஜில் மட்டும்தான் நடக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சேக்ரெட் ரிவர்ஸில் நம்ம பாத்திங் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் சின்ஸ் எல்லாம் வந்துட்டு அது கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பிரிச்சுவல் மெரிட்டுக்கு வந்துட்டு நிறையா கொடுக்கும் அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலுக்கு நிறையா பிலீஃப்ஸ் இருக்குது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் பேசிஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜூபிட்டர் வந்துட்டு 12 இயர் ரெவல்யூஷன் இருக்குது. அதுக்கு ஜூபிட்டரோட 12 இயர் ரெவல்யூஷனும் அது சன் அண்ட் மூன் கூட அலைன் ஆகிறத வச்சு தான் டைமிங் அண்ட் லொக்கேஷன் வச்சு தான் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேசிஸில் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஸ்கந்த புராணால இந்த ரிவர் ரிச்சுவல்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பிளிசிட்டாக இது கும்பமேளா அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் இந்த ரிவர் ரிச்சுவல்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைனீஸ் ட்ராவலர் ஜுவான் ஜாங்கோட அக்கௌண்ட்ஸ் அவர் வந்துட்டு இந்தியாவை விசிட் பண்ணி 7th செஞ்சுரியில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போனார். ஸோ அவரோட ரெஃபரன்ஸில் இந்த பிரயாக்ராஜில் பாத்திங் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ரோல் ஆஃப் ஆதி சங்கராச்சாரியா தான் வந்துட்டு இந்த காங்கிரிகேஷனல் ப்ராக்டிஸை ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லெவலில் நடந்த டெவலப்மெண்ட்ஸு. ஸோ இந்த கும்பமேளாவோட எவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பக்தி மூமெண்ட்டில் எப்படி ஆச்சு அப்படின்னா ரிவர் பேங்க் ஃபேர்ஸ் மூலயமா 12th செஞ்சுரியில் இந்த பக்தி மூமெண்ட்டில் பாப்புலரைஸ் ஆச்சு கும்பமேளா. அண்ட் கொலோனியல் எராவில் 1857 மாக் மேளா அப்படின்னு தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது 1857க்கு அப்புறமா கும்பமேளா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதனால் அப்படின்னா பிரிட்டிஷ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கும்பமேளா அப்படின்னு அவங்க ரீபிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷ்னலிஸ்ட் லெவலில் என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னா அலகாபாதோட ரோல். அலகாபாத் இதுக்கப்புறமா கல்ச்சுரல் அண்ட் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு ஹப்பாக வந்து டெவலப் ஆகிடுச்சு. அண்ட் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸாக இது இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. லீடர்ஸ் லைக் திலக் வந்துட்டு இந்த கும்பமேளாவை ஸ்வதேசி ப்ராபகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காங்கிரஸோட இன்வால்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை ஆன்டி கொலோனியல் மெசேஜோட இன்டகிரேட் பண்ணி மர்ஜ் பண்ணி அவங்க மூமெண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கும்பமேளா பற்றியான ஹிஸ்ட்ரி அண்ட் அதனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் யூஜிசிஸ் டிராஃப்ட் ரூல்ஸ் ஆன் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ யூஜிசி வந்துட்டு வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட்காக புதுசாக ஒரு டிராஃப்ட் ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிராஃப்ட் ரூலோட நேம் என்ன அப்படின்னா UGC's minimum qualifications for appointment and promotion of teachers and academic staffs in universities and colleges and measurements for the maintenance of standards in higher education regulations 2025. இதுதான் அந்த டிராஃப்டோட நேம். இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த டிராஃப்ட் ரூல் கொண்டு வந்ததுக்கு வந்துட்டு இன்னொரு கிரிட்டிசிசமும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸ்டேட்டோட அட்டானமியும் ஃபெடரலிசமையும் இது வந்து அண்டர்மைன் பண்ணுது அப்படின்றத ஒரு கிரிட்டிசிசமாக அவங்க சொல்கிறாங்க. கரண்ட்டாக வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் என்னவா இருக்குது அப்படின்னா
சென்டர் தான் இத வந்து கவர்ன் பண்றாங்க. அண்ட் பிரசிடென்ட் வந்துட்டு விசிட்டரா இருக்கிறாங்க. அண்ட் இதில வந்துட்டு அப்பாயின்ட்மென்ட் கமிட்டீஸ் வந்துட்டு இருக்கும். அந்த அப்பாயின்ட்மென்ட் கமிட்டில யாரு இருப்பாங்க? யார வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்டின்னா, யுனிவர்சிட்டியோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு 2 நாமினீஸ் குடுப்பாங்க. அண்ட் விசிட்டர் இருப்பாங்க இல்லையா? அதாவது பிரசிடென்ட். அவங்க வந்துட்டு 1 நாமினீஸ் வந்து குடுப்பாங்க. இவங்க தான் வந்து வைஸ் சான்சலருக்கு குடுக்கக்கூடிய நாமினீஸ். அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ்ல எப்படி இருக்கும் அப்டின்னா, ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் லாஸ் தான் இருக்கும். அண்ட் சான்சலர் அதாவது இதில சான்சலர் யாரா இருப்பாங்க அப்டின்னா, யூசுவலா கவர்னரா தான் இருப்பாங்க. இவரு தான் வந்துட்டு வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுவும் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ்ல எப்படி இருக்கு அப்டின்னா, சிமிலர் ப்ரொசீஜர்ஸ் தான் வந்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில வந்துட்டு யுஜிசியோட இன்வால்வ்மென்ட் வந்துட்டு லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ இந்த டிராஃப்ட் ரூல்ஸோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்டின்னா, கமிட்டியோட கம்போசிஷன இத வந்துட்டு அவங்க டிஃபைன் பண்றாங்க. என்ன அப்டின்னா, இது வந்துட்டு 3 மெம்பர் கமிட்டியா தான் இருக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் நாமினீஸ் யார் யார் குடுக்கலாம் அப்டின்னா, சான்சலர் ஆர் விசிட்டர். இப்ப விசிட்டர் வந்து இன் கேஸ் ஆஃப் கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்டின்னா சான்சலர். அவங்க வந்துட்டு ஒரு நாமினி குடுக்கலாம். யுஜிசி சேர்மன் வந்துட்டு குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டியோட ஆபெக்ஸ் பாடி அவங்களும் வந்துட்டு குடுக்கலாம். இவங்கலாம் தான் 3 மெம்பர் பாடியா இருக்கிறாங்க. வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு. அண்ட் இவங்க வந்து நாமினீஸ குடுப்பாங்க. அண்ட் சென்டர் அலைன்டு நாமினீஸ் தான் வந்துட்டு மெஜாரிட்டியா இருக்கிறாங்க இந்த கமிட்டில. ஸோ எக்ஸ்பேண்டட் எலிஜிபிலிட்டி என்ன அப்டின்னா, இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் பாலிசி, அட்மினிஸ்ட்ரேஷன், அகாடமியவ தாண்டி இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்றாங்க. அண்ட் சான்சலரோட ரோல். சான்சலர் இல்லனா விசிட்டர் வந்துட்டு இந்த சர்ச் கமிட்டிய டைரக்ட்டா அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சான்சலரோட ரோலா இருக்கு. ஸோ ஸ்டேட்ஸ் வெர்சஸ் சென்டர் டிஸ்பியூட்ஸ் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா? நெறைய ஸ்டேட்ஸ்ல இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மெண்ட்காக அத பத்தி பார்க்கலாம். கேரளால 2021லேருந்து இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டுருக்கு. அண்ட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு பில்லையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்டின்னா, கவர்னர வந்துட்டு சான்சலர் போஸ்ட்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்டின்றதுக்காக. இது வந்து இன்னும் அசென்ட் ஆகல. அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல எப்படி இருக்கு அப்டின்னா, கவர்னரோட யுனிலேட்ரல் இன்டரிம் வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல கன்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கர்நாடகால என்ன நடந்திருக்கு அப்டின்னா, கவர்னர சான்சலர் போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்றதுக்காக அவங்க ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அப்ரூவலுக்கு அவைட்டிங்ல இருக்கு. அண்ட் மகாராஷ்டிரால என்ன நடந்திருக்கு அப்டின்னா, கவர்னரோட ரோல வந்து ரெடியூஸ் பண்ணி 2022ல அவங்களும் ரூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடுல கவர்னரோட அப்ரூவல் வந்துட்டு தேவையில்ல வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மெண்ட்க்கு அப்டின்றதுக்கு நெறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவுமே வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இதில இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் கன்சர்ன்ஸ் என்ன அப்டின்னா, ஸ்டேட் அட்டானமி. இப்போ சென்ட்ரலைஸ்டு பவர்ஸ் தான் வந்துட்டு கவர்னர்ஸ் கிட்ட இருக்கும். சென்ட்ரலோட பவர்ஸ். இவருக்கு வந்துட்டு வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மெண்ட்ல பெரிய சே இருக்கு. அண்ட் ஆல்சோ இவர வந்துட்டு சான்சலரா வச்சிருக்காங்க அப்டின்றதுனால, ஸ்டேட்டோட கண்ட்ரோல் வந்து எரோட் ஆகுது அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் டெமோக்ரஸில வந்து என்ன கன்சர்னா இருக்கு அப்டின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் கவர்னன்ஸ்ல வீக்கன் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கு என்னென்ன ரெஸ்பான்சஸ் எடுத்திருக்காங்க அப்டின்னா, ஸ்டேட் லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்டி ஃபெடரல் இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ஆன்டி ஃபெடரலா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் தமிழ்நாடு சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஃபெடரலிசம் மேல டைரக்ட் அசால்ட் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் யுஜிசி இதுக்கு என்ன ஸ்டான்ஸ் குடுக்குறாங்க அப்டின்னா, நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020யோட இந்த ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு அலைன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி, ஈக்குவாலிட்டி, லீடர்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு யூஜிசி வந்துட்டு அவங்களோட ஸ்டாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல் டாக்கிங் ட்ரையல் அண்ட் அதனோட கீ பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இஸ்ரோ வந்துட்டு ட்ரையல் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு அந்த ஸ்பார்டெக்ஸ் மிஷன், ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மிஷன் மூலயமா அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரையல் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா இந்தியா வந்துட்டு அதனோட ஸ்பேஸ் கிராஃப்டில் அட்வான்ஸ்டாக அவங்க வந்து பொசிஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த டாக்கிங், அன்டாக்கிங் டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஸோ இந்த டாக்கிங் ட்ரையலோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லான்ச் வந்து செய்யப்பட்டது இல்லையா, அது வந்துட்டு 2 சேட்டலைட் மூலமாக செஞ்சுருக்காங்க. அதாவது SDX-01 அதாவது சேசர்னு சொல்லுவாங்க. அண்ட் XDX-02 அதை வந்து டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டலைட்ஸ் தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லான்ச் வெஹிக்கிள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, PSLV C-60 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 30, 2024 அப்போ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அட்டானமஸ் ஸ்பேஸ் டாக்கிங் கேப்பபிலிட்டிஸை வந்துட்டு இந்தியா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் இதனோட அப்ஜெக்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இதனோட ப்ராக்ரஸ் என்னென்னலாம் ஷோகேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, Jan 12, 2025 அப்போ, அதாவது நேற்று
2 சேட்டலைட்ஸுமே வந்துட்டு 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2யும் கொண்டு வர வச்சுட்டாங்க. அண்ட் இது ஆல்சோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ரீட்ரீட்டையும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ராக்சிமிட்டி மைல்ஸ்டோனில் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொஞ்சம் டிலே ஏற்பட்டிருந்துச்சு. அது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிஃப்ட் வந்துட்டு ஜான்வரி 7 அப்போ நடந்துச்சு. ஆனால் அதை லேட்டராக ரெக்டிஃபையும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாக்கிங் டெக்னாலஜியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அஸ்ட்ரோனாட் ட்ரான்ஸ்ஃபரையும் இது வந்து எனேபிள் பண்ணும். ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிப்பேர், ஆர்பிட்டல் ரீஃப்யூயலிங், சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன்ஸு, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் மிஷன்ஸை வந்துட்டு பண்ணுறதுக்கும் இது இம்பார்ட்டன்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவோட ககன்யான் மிஷன், லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன், ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இந்தியா ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் இது வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் கண்டெக்ஸ்டில் என்ன ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இந்தியா வந்துட்டு இந்த ஸ்பேஸ் ரேஸில் எலைட் நேஷன்ஸாக இருக்காங்க இல்லையா, அதாவது யூஎஸ், ரஷ்யா, சைனா, இந்த மாதிரியான நேஷன்ஸோட நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டானமஸ் டாக்கிங் டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுனால நம்மளும் அவங்களோட அலைன் ஆகி இருப்போம். அண்ட் இதில் இருக்கிற சேலஞ்சஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம இந்த டாக்கிங் டெக்னாலஜி பண்ணுறப்ப Jan 7 அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சேட்டலைட் ட்ரிஃப்ட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை அட்ரஸ் பண்ணிட்டோம், அதை ரிசால்வும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அடாப்டபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையுமே நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு ரெசிலியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் டுடே செஷன்.